அம்சமாய் அதன் சக்தியோடையே பிறந்தார். வேத வேதாந்தத்தின் உண்மையான கருத்துக்களை தன்னுடைய 9 நூல்கள் மூலமாக வெளியிட்டனர். அவருக்கு ராமானுஜர் என்று திருநாமம். நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டு வரும் கண்ணனுக்கோ பலராமானுஜன்னு திருநாமம். அனுஜன்னா தம்பி, பலராமனுக்கு தம்பி பலராமானுஜன் கண்ணன். கண்ணன் வேறல்லர், ராமானுஜரே வேறல்லர். இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எம்பெருமான் கீதாச்சாரியன் கண்ணனை சேவித்துக் கொள்ளுகிறோம். ராமானுஜருடைய திருத்தந்தையார் கேசவ சோமயாஜியார். புத்திரப்பேர் இல்லாதபடியால் கைரவணி புஷ்கரணியிலே நீராடி அல்லிக்கேணி எம்பெருமான் பார்த்தசாரதியை பிரார்த்தித்தார். பார்த்தசாரதியும் கவலை வேண்டாம், நாமே உமக்கு மகவாகப் பிறப்போம் என்று உறுதியளித்தான். அப்படியே ராமானுஜராக வந்து அவதரித்தான். கீதாச்சாரியன் பாடிய கீதை, அந்த கீதையினுடைய செம்மைப் பொருளை உலகத்தார் தெரிந்து கொள்ளும்படிக்கு கீதா பாஷ்யமே சுவாமி அனுகிரகித்தார். பார்த்தசாரதி பெருமாள் வேறல்லர், ராமானுஜரே வேறல்லர். ஒருத்தர் சேஷராமானுஜன், மற்றொருத்தன் சேஷி ராமானுஜன். பலராமனுக்கு தம்பி ஒருத்தர், ராமனான பகவானுக்கே தம்பி மற்றொருத்தர். இப்போது நாம் ராமானுஜ ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாளை பொழுது விடிந்ததென்னால் திருவாதிரை திருநக்ஷத்திரம், உயர்ந்த நட்சத்திரம். ஸ்ரீபெரும்புதூர்ல கோலாகலமான உற்சவம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லிக்கொண்டு சேவித்து உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி என்னே ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுகிறார்கள். மாதந்தோறும் திருவாதிரைக்கு எத்தனையோ பேர் வரா. இன்று ஆண்டு திருநக்ஷத்திரம் அல்லவா? ராமானுஜருடைய திருமஞ்சனத்தை சேவிப்பதற்கும் அவருடைய திருமேனி வடிவத்தை நன்கு மனதிலே தேக்கிக் கொண்டு இடைவிடாமல் சிந்தித்து அதனாலே பயம் நீங்க பெறுவதற்கும் மக்கள் வெள்ளமெனத் திரண்டு வருவார்கள். இதை பற்றி பேசும்போது பற்பமெனத்திகள் பைங்களலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும் என்ன ஆச்சரியமான ஒரு பாசுரம். ராமானுஜருடைய திருமேனியை சேவித்து அதை நன்கு நம்ம உள்ளத்துல தேக்கினுட்டோம்னால் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு எம் மிதயத் துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. நமக்கு எதிர் நமக்கு அருகிற ஆறும் இல்லை, நாம யாரை கண்டு பயப்படவும் வேண்டாம், மாறுளதோ இம்மண்ணின் மிசையே என்று ஆனந்தமாக நாம வாழ்ந்துட்டு போலாம். ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜரை சேவிச்சுக்கிறோம், அதே போல ஸ்ரீரங்கத்துல ராமானுஜரை சேவிச்சுக்கிறோம், மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல ராமானுஜரை சேவித்துக் கொள்ளுகிறோம். தானான திருமேனி தானேயாக எழுந்தருள் இருக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே, தான் உகந்த திருமேனியாக எழுந்தருள் இருக்கிறார் ஸ்ரீபெரும்புதூரிலே, தமருகந்த திருமேனியோடு எழுந்தருள் இருக்கிறார் திருநாராயணபுரத்தே. 3 திருமேனிகளுக்கும் தனிச்சிறப்புத்தான். அதிலும் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற உடையவரை சேவிக்க வேணுமென்னால் காண கண்கோடி வேண்டும். முதலியாண்டானுடைய திருக்குமாரரான கந்தாடை ஆண்டான் தான் இந்த திருமேனியை பிரதிஷ்டை பண்ணினார். இப்ப நாம கொண்டாடிட்டு இருக்கிற உற்சவம் சித்திர உற்சவம், திருவாதிரை திருநாள். ஆனா இந்த திருமேனி பிரதிஷ்டை ஆனது குரு புஷ்ய உற்சவம் என்று சொல்லுவார்கள். அது உயர்ந்த தைத்திருநாளாக நடைபெறுகிறது. இப்படி ஆச்சரியமான ஸ்ரீபெரும்புதூரிலே இன்னைக்கு உங்களோடு சேர்த்து அடியேனும் ராமானுஜரை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றேன். மாயன் அந்நைவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையன் செம்மை பொருளை இப்பூவுலகத்தார் அறியும்படிக்கு கீதா பாஷ்யம் மூலமாக உபனிஷத்துக்கள் அர்த்தம் சொல்லுவதற்காக வேதார்த்த சங்கிரகம் என்னும் நூல், உயர்ந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரையாக ஸ்ரீபாஷ்யம் என்னும் நூல், ரங்கநாத பெருமானிடத்தே சரணாகதி அனுஷ்டிப்பதற்காக சரணாகதி கத்தியம் முதலான 3 நூல்கள். எத்துணை எத்துணை பேசிக்கொண்டே போகலாம். அவர் எழுந்தருளி இருந்தது 120 ஆண்டுகள், இன்னும் 1000 எழுந்தருளி இருக்கலாம். இன்னிலேருந்து இன்னொரு 6 வருஷங்கள் முடிஞ்சு போச்சுன்னா ராமானுஜர் அவதரித்து 1000 ஆண்டுகள் பூர்த்தி அடையும். அதற்குள்ளாக கண்டிப்பா ஒத்தொத்தரும் அவர் எழுதிய நூல்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் எப்படி நாம வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அதன்படி வாழ்வோம் என்று இந்த நன்னாளிலே உறுதி கொள்ளுவோம்னு உங்க எல்லாரிடத்திலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஒரு ராமானுஜனை சேவிச்சுட்டோம், மறுபடியும் நம்ம பழைய பலராமானுஜனுக்கு படுவோம். கண்ணன் எம்பெருமான் விரஜபூமியிலே ஓரோரிடமாக சென்றார். ஒரு நாள் அகாசுரன் மலைப்பாம்பை கொன்றுட்டார். கொன்றத்தே இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போன குழந்தைகள்லாம் இன்னைக்கு காலையில கண்ணன் கொன்றார்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா ஓர் ஆண்டு கழித்து இவர்கள்லாம் பேசியிருக்கார். ஏன்னு புரியல.
பரீட்சித்து கேட்டான். சுகாச்சாரியர் அவனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நாம கீழே பார்த்த 12வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம், இத்தம் ஸ்ம பிருஷ்டா சது பாதராயணிகி தத்ஸ்மாரித அனந்த கிருத அகிலேந்திரியா கிருச்ராத் புனர்லப்த பகிர்திருஷி சனைஹி பிரத்யாகதம் பாகவதோத்தமோத்தம. ஏ பாகவதோத்தமனே, பரீட்சித்தே உனக்கென்ன நீ கேட்டுட்டே. இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகான கருத்து அடங்கியிருக்கு. அதீத ஞானி. ஞான யோகத்துல சுகாச்சாரியருக்கு ஒரு குறவில்லை, லோகத்துல எந்த பற்றுமே கிடையாது, உயர்ந்த ஞானி. ஆனா அவருக்கு கண்ணன் இதை போல ஒரு காரியம் பண்ணான்ங்கிறத இப்ப நினைச்சிருந்தார். எனக்கு கேள்வி கேட்டானா பரீட்சித்து, ஒரு வருஷம் கழிச்சு ஏன் குழந்தைகள் போய் சொன்னா நடுவுல என்னமோ மர்மம் இருக்கு, ரகசியம் இருக்கு, அது என்னதுன்னு பரீட்சித்து கேட்டான். இவருக்கு என்னதுன்னு தெரியறது. அதை உள்ளூர ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தவருக்கு தன்னுடைய கண்ணையும் புலன்களையும் மனத்தையும் கண்ணனிடத்துல பறி கொடுத்துட்டாராம். அதனால என்ன பேசுறதுன்னே சுகருக்கு தெரியல. கொஞ்சம் இரு, கொஞ்சம் சுதாரிச்சுட்டு பேசுறேன், என்னால பேச முடியல, மனசை சமாதானப்படுத்திட்டு பேசுறேன்னா நமக்கு ஒண்ணு தோணும். இதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கள்ல போய் மகாஞானிகள்லாம் ஈடுபட்டுடுவாளா? நம்மெல்லாம் ஞானிகள்னு இருந்தா அதுக்கு தகுந்த தெளிவா இருக்க வேண்டாமோன்னா, உலக விஷயத்துல தெளிவா இருக்கணும், இதுங்கிட்டயே போகக்கூடாதுன்னுட்டு கண்ணன் விஷயத்துல கலங்கித்தான் இருக்கணும். எப்பேற்பட்ட ஞானியும் பக்தனாவதற்குத்தான் விரும்புவான். ஞானம்னு சொன்னாலே ஞானம் முதிர்ந்த பக்தி தான் கணக்கு. வெறும் ஞானத்தால மோட்சத்துக்கு போயிட முடியாது. சாஸ்திரம் ஞானான் மோட்சகான்னு சொல்லுகிறது. ஆனா வெறும் ஞானமா? கேவல அறிவு மோட்சம் கொடுத்துருமா? அறிவு முதிர்ந்து பக்தி ஆகணும், அன்பாகணும். இதைத்தான் பக்தி ரூபாபன்ன ஞானம்னு கூறுவார்கள். பக்தி ரூபத்தை அடைந்த, பக்தியாக பரிமளித்திருக்கிற, பக்தியாக பரிபக்குவம் அடைந்திருக்கிற ஞானத்தாலே தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதை சுகாச்சாரியர் எவ்வளவு அழகா வெளிப்படுத்திட்டார். இனி அடுத்த அத்தியாயம் 13வது அத்தியாயம், சாது பிருஷ்டம் மகாபாக त्वया भागवतोत्तम यन्नूतन शीसस्य श्रृण्वन्नपि கதாம் முகுகு. புதுசா கண்ணன் என்னென்னமோ பண்றார். நீ நல்ல கேள்வி கேட்டாய், பதில் சொல்றேன் கேட்டுக்கோ. கண்ணன் ஒரு நாள் புறப்பட்டாரா, அகாசுர வரம் முடிஞ்சு போச்சா, முடிஞ்சுட்டு கொஞ்ச தூரம் போனோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாத்தான் இவ மாடு மேய்க்கிற இடம் வரும். ஆனா வயத்துல ஒரே பசி வந்துடுத்து கண்ணனுக்கு. போரும் ஏற்கனவே இன்னைக்கு உச்சி வெயில் வந்துடுத்து, பெரிய காரியம் முடிஞ்சு போச்சு, இனிமே தள்ளி போவாண்டாம். இந்த மணல் திட்டு ரொம்ப நன்னா இருக்கு, அந்த பக்கத்துல யமுனையார் ஓடுறது, இந்த மணல் திட்டு நன்னா இருக்கு, நடுவுல உட்கார்ந்து விட்டார். சுத்தி குழந்தைகள் எல்லாரையும் உட்காத்தி வச்சுட்டார். ததா சதித் புலினம் ஆனீய பகவான் இதம் அப்ரவீத் அத்திர போக்தவ்யம் அஸ்மாபிஹி திவாரூடம் க்ஷுதார்த்திதாக வத்சாக சமீபேபக பீத்வா சரந்து சனகைஸ்திரணம். இது நன்னா புல்லு வளர்ந்துருக்கு, பக்கத்துல ஆறு ஓடுறது, மாடு கன்று குட்டிகள்லாம் இந்த இடத்துல மேய்ஞ்சின்னு இருக்கட்டும், நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுடுவோம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு கண்ணன் உட்கார்ந்து விட்டார். சுத்தி பிள்ளைகள்லாம் உட்காண்டாளாம். கிருஷ்ணஸ்ய விஸ்வக்கு புருராஜி மண்டலைஹி அபியானனாக புல்லதிருஷோ விரஜார்பகாக சகோபவிஷ்டாக விபினே விரேஜுஹூச்சதா யதாம்போருக கர்ணிகாயாக. ஒரு தாமரையை கற்பனை பண்ணிங்கோ. அந்த தாமரைக்கு நடுவுல காய், அதனுடைய கரணிக்கை, அதுல மகரந்த துகள்கள், தாமரையை சுத்தி 1000 இதழ்கள், சஹஸ்ரதள தாமரை, 1000 இதழ்கள் கொண்ட தாமரை, நடுவுல தாமரைக்கினுடைய கரணிக்கையை போல கண்ணன் உட்காண்டிருக்கார். அதை சுத்தி குழந்தைகள்லாம் 1000 இதழ்களை போல அமர்ந்திருக்கா. கண்ணன் தன் கையிலையும் பிரசாதம் வச்சுருக்கார், மற்ற எல்லாருடைய கைகள்லையும் பிரசாதம் இருக்கு. ஒத்தருக்கொத்தர் கொடுத்து கொடுத்து சாப்பிட்டுக்க போறா. கேச்சித்து புஷ்பதலைஹி கேச்சித்து பல்லவைர் அங்குரை பலைஹி. ஒத்தொத்தர் புஷ்பத்தால அலங்காரம் பண்ணிருக்கா, ஒருத்தர் இலையால் அலங்காரம் பண்ணிக்கிறார், ஒருத்தர் கொழுந்தால் அலங்காரம் பண்ணிருக்கான். இப்படி ஓரோரு பிள்ளையும் ஓரோரு மாதிரி பண்ணிட்டு பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோஹோ ஸ்ருங்க வேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணோ மசுரண கபலம் தத்பலான் அங்குளீஷு. ஒத்தொத்தர் இடுப்பை பார்த்துட்டு கண்ணனுடைய இடுப்பை பார்த்தா பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோஹோ, நன்னா மேல கச்சை இழுத்து கட்டின்னு இருக்காராம். கீழே பட்டு பீதாம்பரம், மேல பச்சை ஆடை. எப்பவும் இதைத்தான் அவ போட்டு அமிச்சிருந்தா. கொஞ்ச நாள் பார்த்தா எல்லாம் ஒரே நாகப்பழ கரையா திரும்பி வந்திருந்தது. கிழையே கதை சொன்னேனோ இல்லையோ, மாந்தோல் மரபுரிக்கு மாத்திட்டு வந்துட்டா. ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் பட்டு பீதாம்பரம் சாத்தின்னு போகலாம். ஸ்கூல்கள்லாம் ஒரு நாள் கலர் யூனிஃபார்ம் போண்டு வரலாம், கலர் ட்ரெஸ் போண்டு வரானா அன்னைக்கு குழந்தைகளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை போல கண்ணனுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போட்டிருக்கு. இன்னைக்கு ரொம்ப நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டார். கீழே மஞ்சள் ஆடை, மேல பச்சையா இழுத்து கட்டின்னு இருக்கார். பிப்ரத் வேணும் ஜடரபடையோஹோ, நீண்ட புண்டாங்குழல இடுப்புல சொருகின்னு இருக்கார். ஸ்ருங்க வேத்ரேச்ச கக்ஷே, தன்னுடைய கை இடுக்கில் மாடுகளை ஓட்டுறதுக்கு வேண்டிய கொம்பு, வலை, சாட்டை, கொம்பு எல்லாத்தையும் சொருகின்னு இருக்கார். வாமே பாணவ் மசுரண கபலம், தன்னுடைய இடது கையில் வெண்ணையாலேயே பண்ணப்பட்ட தத்யோதனம் பிரசாதம் வச்சுருக்கார்.
நல்ல தயிர் பிரசாதம். தயிர் பிரசாதத்தை யசோத கரையச்சே வெறும தயிரை குத்தி பிசையவே மாட்டாளாம். அது மத்தியானம் 12 மணிக்குள்ள புளிச்சு போடும். அதனால பாலாலையே பிரசாதத்தை கலந்து அதுல வெண்ணெயை போட்டு பிசைந்து ஒரு துளி தயிரை அதை தெளிச்சு பாத்திரத்துல போட்டு மூடி அனுப்பிச்சுடுவலாம். இனிமே நம்ம பண்ணி பார்த்தா தான் இது இவ்வளவு நன்னா இருக்குன்னு தெரியும். பாலால சாதத்தை கலந்துடணும், அதுல நிறைய வெண்ணெயை போட்டுக்கணும், அதுல ஒரு துளி தயிரை தெளிச்சு அனுப்பிச்சுட்டா அது கார்த்தால 7 மணி கொடுத்தது மத்தியானம் 1 மணிக்குள்ள புது தயிரா நன்னா உரகுத்தி புது தத்தியோனமா இருக்குமோ இல்லையோ. இது எவ்வளவு அழகான டாக்டிக்ஸ் பாருங்க. ரொம்ப நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கா யசோதே. வாமே பானோ மசுன கபலம். அத மோர் பிரசாதம் தயிர் பிரசாதம்னு சொல்லக்கூடாதான், வெண்ணெய் பிரசாதம். அதுல வெண்ணெய் தான் நிறையா இருக்கும், கொஞ்சமா தயிர் இருக்கும், கொஞ்சமா பால் இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் எழுதி பார்த்தாலே சக்கரை வியாதி கூடி படுத்துனுடுவா டாக்டர். இதுதான் நம் நிலைமை. ஆனா கண்ணன் கூட இருந்ததுனால அவளுக்கு இதெல்லாம் தெரியல போல் இருக்கு. நமக்கு இந்த கதையில இது எல்லாத்தையும் படிச்சிருந்தோம்னா ஒரு வியாதி வராது. நேர சாப்பிட்டோன்னா தான் வியாதியை தவிர பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சக்கரை பொங்கலையோ புளியோதரையோ அல்லது இந்த தத்தியோனத்தையோ எதை சாப்பிட்டா நமக்கு என்ன வந்துட போறது? வெறும் மோர் பிரசாதத்தை சாப்பிட்டா நன்னா இருக்குமா? அதனால ஒரு விரல் எடுக்குக்கும் ஒரு வர்ணத்துல அவ ஊறுகா கொடுத்துருக்கலாம். இது இங்க பச்சை ஊறுகா, சகப்பு ஊறுகா, நீல ஊறுகா, ஒன்னு வடுமாங்காய் வச்சிருக்கா, ஒன்னு கிடாரங்காய் வச்சிருக்கா, ஒன்னு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கா, ஒன்னு மாங்காய் ஊறுகா வச்சிருக்கா, ஒன்னு தொக்கு வச்சிருக்கா. ஒரு விரல் எடுக்குக்கு ஒன்னொன்னு. இது வரணமே ரொம்ப நன்னா இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா கண்ணனுடைய வெளி திருக்கைத்தலம் கருநீலமா இருக்க போறது, அவருடைய உள் திருக்கைத்தலம் சகப்பா இருக்க போறது. அதுல வெள்ளை வெளியேர்னு இருக்கிற வெண்ணையும் தயிரும் கலந்த பிரசாதம். அந்த விரல் இடுக்கு சற்றே விரிந்திருக்கிற இடுக்கு, அதுல பச்சை நீலம் மஞ்சள் சகப்பு என்ன ஒரு இடத்துல ஊறுகா. இதை பார்க்கறச்சேவே நாக்கல தீர்த்தம் ஊறுறது. இது ஒன்னொன்னும் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். கண்ணன் தங்கையில இருக்கிறத அவன் கை கொடுக்கிறார், அவன் கையில இருக்கிறத தங்கை கொடுக்கிறார். இங்க ஆச்சரியம் என்னன்னா, இத போல ஒரு சின்ன விஷயம் அம்மா மோர் பிரசாதம் பிசிஞ்சு வடுமாங்காய் கூட வச்சு கொடுத்ததை கண்ணன் சாப்பிட்டு இருக்கார். இதை நினைத்து சுகாச்சாரியருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாம மயக்கமே வந்துடுத்தான். ஏதானு கொஞ்சம் நம்பராப்பில் இருக்கா பாருங்க. நம்பித்தான் தீர வேண்டும். ஏன்னா ஞானின்னு இருந்தால் அவன் முதிர்ந்து போய் பக்திக்கு வசப்பட்டு போகிறார். எப்பேற்பட்ட பரபிரம்மத்தை சுகாச்சாரியர் தெரிஞ்சு வச்சிருக்கார், வியாசர் தெரிஞ்சுட்டார். ஆனா வியாசரும் சுகரும் எதுக்கு மயங்குறா தெரியுமா? அந்த பிரம்மம் நம்மோட கலந்து பரிமாற வேண்டும், நம்மோட ஒத்தனா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி சிறு பிள்ளையாக வந்து என்னமோ தாயார் கொடுத்தது இவருக்கான். நம்ம எங்கேயானு கையில் எடுத்துன்னு போற டிஃபன் பாக்ஸ்ல இருந்து இன்னொருத்தருக்கு நிறையா கொடுப்போமா? என்னதுன்னுவா, ஒன்னுதுன்னுவா, நான் கொண்டது வசத்தி, நீ கொண்டது வசத்தி, ஒண்ணுமே இல்லையே. இதுதான் பிரம்ம தரிசனம். அனைத்து ஆத்மாக்களும் சமம்ங்கிறத கண்ணன் அந்த இடத்துல காட்டினார். தங்கையில் இருக்கிறது அவனு கொடுக்கிறார், அவங்க கையில் இருக்கிறத தான் வாங்கிக்கிறார். வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானேன்னு ஆழ்வாருடைய போஷம். கையில் இருக்கிற வெண்ணெய் பாத்திரம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டார். குழந்தைகளுக்கும் ரொம்ப திருப்தி. திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதா ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக்கு பாலகேளிகி. அனைத்து யஜ்ஞத்தாலும் ஆராதிக்கப்படும் எம்பெருமான் சிறு குழந்தையாக நன்கு இவர்களோட ஆனந்தப்பட்டு இருந்தார். இதை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடையணுமோ இல்லையோ. என்னமோ சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு இதை பார்த்துட்டு பொறாம வந்துடுது. என்ன இந்த சிறு பிள்ளை, இவனுக்கு இவ்வளவு ஆனந்தமா, இவனுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா, இவனுக்கு ஒரு பாடம் போறகற்றேன்னு தப்பா புரிஞ்சு விட்டார். கிழியே சொன்னேனே, எப்பேற்பட்டவனுக்கும் கண்ணன் புரிஞ்சுக்க முடியாது. எப்படிப்பட்ட எளியவர்களும் கண்ணனை புரிஞ்சு விடலாம். அதுக்குதான் இப்ப சாட்சி. நாகப்பழம் விற்கிறவ தெரிஞ்சுட்டு மோட்சம் ஆயிட்டு போயிட்டான். ததிபாண்டன் மோருக்கும் பானைக்கும் மோட்சம் ஆயிட்டு போயிட்டான். ஆனா பிரம்மாவுக்கு புரியாது படுத்தோ இல்லையோ. ஆகாசத்திலேருந்து பார்த்தவர் பக்கத்துல மேஞ்சின்னு இருக்க மாடுகள் கன்றுகள் அனைத்தையும் பறித்து கொண்டு மறைந்து போனார். என்னமோ பக்கத்துல மாடு கன்றுகளுடைய சத்தத்தை காணும். விசின்வன்னு பகவான் கிருஷ்ணா சபாணி கபலவ் யயவ். என்னமோ சத்தம் வரலையே, ஏன்னு குழந்தைகள்லாம் யோசிக்கிறார். கண்ணன் சொன்னார், நீங்கள்லாம் சாப்பாட்டை நிறுத்த வேண்டாம், என்னாச்சு நான் போய் பார்த்துன்னு வரேன். போனார். போகிறச்சே கையில இருந்த மோர் பிரசாதத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போனார்னா சபாணி கவலோ யயவ், கையில இருக்கிற அந்த பிரசாதத்தோட போயிட்டாராம். தர்மசாஸ்திரம் சொல்றது உட்காந்துதான் சாப்பிடணும், நடந்துட்டு சாப்பிடவே கூடாது. ஆனா கண்ணன் நடந்துட்டே சாப்பிட்டுட்டு போயிட்டாருன்னா அவர் செய்யலாம், நாம் செய்ய முடியாது. ஆண்டாள் பாசுரத்தில் கரவகள் பின் சென்னு காணம் சேர்ந்துன்போம்னு பாசுரம். போய் பார்த்தா ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியும் காணும். ஓ, இதை காணமே, பிள்ளைகளை தனியா விட்டுட்டு வந்துடுமே, என்னாச்சோ அப்படின்னு திரும்பி வந்து பார்த்தா பிரம்மா குழந்தைகள் எல்லாரையும் கவர்ந்துட்டு போயிட்டார். இங்க பார்த்தா பிள்ளைகளை காணும், அங்க பார்த்தா கன்றுக்குட்டிகளை காணும். என்ன நடந்ததுன்னு கண்ணன் யோசித்தான். ஓ, பிரம்மா அபச்சாரப்படுகிறார்னு தெரிஞ்சுட்டான். தெரிந்து கொண்டவன் என்ன நடவடிக்கை எடுத்தான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான செய்தி. காத்திருந்து கேட்போம்.